பவிஷ் வந்து நீக்ல வந்து நிறைய பேர் அவர் வந்து நல்லா நடிக்கல, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வந்தது. ஸோ நீங்க பக்கத்துல இருந்து அவரை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவரோட செகண்ட் ஃபிலிம்க்கு அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு? ஐ ரியலி டோன்ட் திங்க் தட் அது என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்றது எனக்கு தெரியல. பட் நான் நீக் படமாக தான் பார்த்தேன். நான் ஸ்பெசிஃபிக்காக பவிஷ்ங்கிறது காக பார்க்கல. நான் தனுஷ் சரோட டைரக்ஷன் அப்படின்னும் போது ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக தான் பார்த்தேன். ஓகே. But yes, there would have been a lot of pressure because it was Dhanush's first directorial with Pavish. வந்து first time நம்ம வந்து யாரா இருந்தாலுமே அந்த கேமரா ஃபியர், அப்புறம் ப்ரெஷர் ஆஃப் கமிங் ஃப்ரம் அ ஃபேமிலி லைக் திஸ், ப்ளஸ் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது இட் இஸ் அ மல்டி ஸ்டார் காஸ்ட். மீன் பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லைனாலும் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஸோ செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷே டைரக்ஷன். ஸோ அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்திருக்கும். ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் தட். பட் இந்த படத்தில் வந்து நான் தனுஷை வந்து பவிஷை வந்து ஐ டிட் நாட் ரியலி ஃபீல் தட் இஸ் அ நியூ கமர். செகண்ட் ஃபிலிம் கண்டிப்பாக எனக்கு அது வந்து பர்ஃபார்மன்ஸில் தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் ஐ ரியலி தாட் தட் ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் சட்டில்லே ரொம்ப க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி பர்ஃபார்மர் நம்ம விஜய் வந்து பார்த்து வளர்ந்துருப்போம் இல்லையா? த்ரூ த இயர்ஸ் ஒரு கியூட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் விஜயோடது. அது வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஒரு கிரேட் ஆக்டர் அப்படின்னு சொல்றத விட ஒரு கியூட் ரொமான்டிக் ஹீரோவா தான் வி saw him come into the industry and grow in the industry. அதுதான் எல்லாரையும் அட்ராக்டும் பண்ணிச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணதும் அதுதான். ஸோ அந்த விதத்துல வந்து தனுஷ் வாஸ் ஆல்சோ டூயிங் அ பியூட்டிஃபுல் ஜாப் இன் ராம்காம். அந்த ஜான்ரில் வந்து நிறைய நல்ல படங்கள் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதில் வந்து வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் ஆர் தேர் இன் தட் ஏஜ் குரூப் ஹூ ஆர் டூயிங் தட் ஜானர். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் தட் பவிஷ் வாஸ் வெரி cute and very timing sense very important for rom-com. Timing sense கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பிகினிங்கில் கொஞ்சம் எனக்கு கான்ஷியஸாக இருக்காரோன்றது எனக்கு ஒரு 1-2 ஷார்ட்ல தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் செல்வா. ஸோ செல்வா சார் அங்கே இருக்கிறனால ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஒர்க்கிங் வித் his own family. Selva sir is a very big director and very good actor also. ஸோ அந்த ப்ரெஷர் பாவம் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் தனுஷ் இருக்கும் போது இருந்த ப்ரெஷருக்கு இப்போ இன்னும் ஜாஸ்தி ப்ரெஷர் தான். பிகாஸ் செல்வா சார்கிட்ட வந்து ஏடியா வந்து ஹி ஹஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் யூனோ ஃபிலிம்ஸ். ஸோ இதெல்லாமே அந்த இஸ் வெரி யங். ஸோ 21ங்கிறது வந்து இஸ் அ வெரி யங் ஏஜ் ஃபார் அ பாய் எஸ்பெஷலி. ஸோ விமென் ஆர் மச் மோர் மெச்சுவர். பட் ஸோ எனக்கு அது கொஞ்சம் தோணிட்டு நான் ஐ கைண்ட் ஆஃப் ப்ரோக் தி ஐஸ் வித் ஹிம் அண்ட் ஐ ஆஸ்ட் ஹிம் ஐ யூ நர்வஸ்ன்னு முன்னாடியே கேட்டேன். செல்வா சார் முன்னாடியே தான் கேட்டேன். அப்போது வந்து செல்வா சார் ஆல்சோ ஸ்டார்டட் கம்மிங். நீ வேற அவனை பார்த்தெல்லாம் நம்பாத, அவன் அப்படிதான் நடிப்பான், பட் பயங்கரமான ஆளு இப்படின்னு சொல்லிட்டு we started having a bond like how in family la கலைப்பாங்கல்ல, brothers children வந்து sisters children வந்து ஒரு அத்தையோ ஒரு மாமாவோ கலைப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து I felt like you know I'm kind of like an aunt to him. And Selva sir was of course so we were all like pulling his leg and then he was உடனே அதெல்லாம் கிடையாது அப்படி அப்படின்ட்டு it was a lot of fun. ஸோ அதுலேருந்து immediately he understood that he's in a safe place. Okay. Because I think எஸ்பெஷலி நம்ம சீனியர் ஆக்டர்ஸோட நடிக்கும் போது நான் எனக்குமே வந்து ரீசன்ட் டைம்ஸில் ஃபீட்பேக்கில் when you act with new actors and even for few scenes கேரக்டர் பண்ணுறவங்க நம்ம முன்னாடி வந்து ஒரு டைலாக் கொடுத்தோன்னா நர்வஸ் ஆகிடுறாங்க. அது தேவையில்லை. பட் அவங்க என்னென்னா இன்டிமிடேட் ஆகிட்டு மேடம் உங்கள் முன்னாடி எனக்கு ஒரு டைலாக் வரல. ஸோ இப்போது இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆக்டர் அவங்கள வந்து நம்ம கம்ஃபர்ட் பண்ணணும். முதல்ல அவங்கள சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போதான் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக வரும். ஏன்னா அவங்க ஒழுங்காக நடிக்கலன்னா நம்மளாலையும் நடிக்க முடியாது, சீன் கெட்டு போயிடும். ஸோ அதை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நியூ கமர் ஆக்டர்ஸோட. சம்டைம்ஸ் ரொம்ப அனாயிங் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த எஃபர்ட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணணும், கற்றுக்கணும் லாங்குவேஜை அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ எப்படின்னா இவங்க பண்ணுற அந்த ஆக்டிங்லேயும் டைலாக்லேயும் என் டைலாகை நான் அடுத்து ரியாக்ட் பண்ணுறதை நான் விட்டுடுறேன்.
பிகாஸ் ஐம் கெட்டிங் ஐம் லைக் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இது நடந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹேட் டு கோ டு த ஆக்டர் அண்ட் சே வாட் இஸ் திஸ், நீங்க என்ன, நீங்க டேக் டைம், லேர்ன் யோர் டைலாக். யா பிகாஸ் எனக்கு டைலாக் போயிடுது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல, அப்புறம் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு அங்க நிக்க முடியாது. ஸோ அப்படியும் ஒரு டெடிகேஷன் இருந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் சிலது ஐ அக்செப்ட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் சேக் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்றது இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ஒரு ப்ரொடியூசரா தெரியும். அண்ட் தே வாண்ட் ஆக்டர்ஸ் டு கம் இன் டு த ஃபிலிம் டு மேக் இட் பிகர். ஸோ அப்படி வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சில படங்கள் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தா, கேரக்டர் பிடிச்சிருந்தா, ஸோ அந்த விதத்துல வந்து பவிஷோட நான் ஒர்க் பண்ணது ஐ ரியலி வாஸ் வெரி, இன்ஃபேக்ட் ஐ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அப்புறம் நான் டப்பிங்ல பார்க்கும் போதும் ஐ ரியலி ஃபெல்ட் ஹி டிட் அ வெரி குட் ஜாப். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சாங்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கணும்னா ரொம்ப அழகா வந்து அவரோட ஸ்டைல்ல தான் பண்றாரு. இஸ் நாட் இமிடேட்டிங் எனிபடி. எனக்கு தனுஷ் மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படி சொல்ல தெரியல. He has his own style and I think he's working very hard, which is ரொம்ப important. Okay. Yeah. So yeah, I really like him as an actor. இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் சைட் ஆஃப் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது பிடிக்குமா இல்ல பாசிட்டிவ் சைட் ஆஃப் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது பிடிக்குமா? I don't care as long as see நான் 2 சீன் வந்தாலும் சரி, நான் நெகட்டிவா ஏதாவது பண்றேனா பாசிட்டிவா ஏதாவது பண்றேனான்றதை தாண்டி நான் என்ன பண்றேன்றது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த இம்பாக்ட், நான் என்ன கொடுக்குறாங்க அந்த கதைக்கு. சும்மா வந்து பேக்ரவுண்ட்ல நிக்கிறது, ஜஸ்ட் ஒரு லைக் வாட் யூ சே, ஒரு டால் மாதிரி பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நிக்கிற கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் வரல. பட் சம்டைம்ஸ் நான் வந்து ஐ ஆல்சோ நவ் ரீசென்ட்லி நான் வந்து ஐம் டெல்லிங் எவ்ரிபடி ஐம் லைக் ப்ளீஸ் கிவ் மீ சம் போரிங் கேரக்டர். எனக்கு நான் வந்து நெகட்டிவாகவும் ஒன்றும் பண்ண, எனக்கு ஏதாவது காமெடியாக ஏதாவது கொடுங்களேன், ஏதாவது லைட்டர் வெயின்ல. ரொம்ப வந்து எதிர்பார்க்க வேணாம், அதாவது இவங்க வந்தாங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்க, ஏன் நான் ஏதாவது பண்ணணும், அது ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தது. அது அந்த இல்லாம ஒரு ரெகுலர் கேரக்டரா, ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பரா ஐ வுட் லைக் டு டூ சம்திங் லைக் மோர் ஆர்டினரி தென் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற மாதிரி ஐ கைண்ட் ஆஃப் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். பட் இதுல வந்து இந்த அதான் சொல்றேனே, ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அதுல என்ன மெசேஜ் கொடுக்குறோம். நெகட்டிவ் ஐ வுட் லவ் டு டூ இஃப் யூ ஆர் கிவிங் a good example to the audience. So இப்படி பண்ணா, இப்படி நடந்துக்கிட்டா, இல்லை இந்த விஷயம் நெகட்டிவ் கேரக்டர் நம்ம போர்ட்ரே பண்ணும்போது இதனால வர விளைவுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் கரெக்டாக சேருது அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் கேரக்டர் பண்றதுல தப்பே கிடையாது. There has to be a reason to do it. Yeah. ஓகே. ஸோ உங்களோட கேரக்டர்ஸ் பத்தி நீங்க வந்து அழகா சொல்லிட்டீங்க. இப்போ நியூ பையா உங்களோட சில்ட்ரனுமே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆக போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோவிகா, அவங்களோட தெலுங்கு மூவி டெபியூ